ஹலோ, உங்களுடன் இன்று ஒரு நிமிடம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பதில் தர தீர்மானித்து விட்டார் என்றால் அந்த பதில் நமக்கு வருவதை எந்த ஒரு மனிதனும் தடுக்க முடியாது, எந்த ஒரு சூழ்நிலையும் தடுக்க முடியாது. ஆண்டவர் மோசேயை எழும்பி வர சித்தம் கொள்கிறார், அவனை உருவாக்க நினைக்கிறார். ஆனால் அந்த கால சூழ்நிலையில் பிறக்கிற ஆண் குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்கிற சட்டமே இருந்தது. ஆனால் அந்த சட்டத்தின் மத்தியில் மருத்துவச்சிகள் காண்பித்த ஒரு இரக்கத்தினால ஒரு குடும்பத்தில் பிறந்த ஆண்மகன் மோசே தப்புவிக்கப்படுகிறார். இது நடக்கிற காரியமா? எல்லா பிள்ளைகளையும் கொள்கிறார்கள், ஆண் பிள்ளைகளை. பெண் பிள்ளைகளை மாத்திரம் உயிரோடை விடுகிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளை மாத்திரம் பிறந்தது மருத்துவச்சிகளுடைய உதவியினால, கடவுள் மருத்துவச்சிகளுடைய மனதில் ஏவினதுனாலே நடக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு உதவி செய்யணும்னு கடவுள் நினைச்சிட்டார்னா யாரையும் அவர் பயன்படுத்துவார். மருத்துவச்சிகளையும் பயன்படுத்த முடியும், சாதாரண மக்களையும் பயன்படுத்த முடியும். பதில் தருவதற்காக தேவன் என்னவெல்லாம் செய்கிறார் என்று நம்முடைய கற்பனைக்கு நாம் யோசித்து பார்க்கவே முடியாது.